இந்த மாதம் முழுக்க இப்ராஹிம் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாமுடைய அந்த குடும்பத்தினரை நமக்கு ஞாபகப்படுத்தும் மாதம் அல்லவா? நாம் அன்றைக்கே எடுத்துரைத்தோமே, நபி இப்ராஹிம் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் மற்றும் அவருடைய குடும்பத்தினர் செய்த அந்த தியாகங்கள் காரணமாகத்தான் ஒவ்வொரு மதத்தவர்களும் அவர்களை சொந்தம் கொண்டாட ஆரம்பித்தார்கள். யகூதிகள், நசாராக்கள் அனைவருமே. முஸ்லிம்கள் நாம் உண்மையிலேயே அவர்களை உரிமையாக்கிக் கொள்கிறோம். காரணம், குர்ஆன் ஷரீஃபில் அல்லாஹ் சொல்லிவிட்டான், மாக்கான இப்ராஹிம் யகூதியம் வலா நஸ்ரானியா வலாக்கின் கான ஹனீஃபம் முஸ்லிமா வமா கானம் என்ற முஷ்ரிக்கின் என்று அல்லாஹ் சொல்லிவிட்டான். 3ஆம் அத்தியாயம் 67ஆம் வசனம். இப்ராஹிம் அவர் ஒரு யூதராகவோ அவர் ஒரு கிறித்துவராகவோ இல்லை. அவர் இருந்ததெல்லாம் சத்தியத்தின் பக்கம் இருந்தார். அவர் முஸ்லிமாக இருந்தார். அவர் ஷிர்க் வைப்பவராக இல்லை. பலரும் அவர்களை சொந்தம் கொண்டாடிய போதும், எங்கள் இனத்தை சார்ந்தவர், எங்கள் குலத்தை சார்ந்தவர்கள், எங்கள் சமயத்தை சார்ந்தவர் என்றெல்லாம் சொந்தம் கொண்டாடிய போதும் அல்லாஹ் அதை மறுத்துரைத்து விட்டார். அருமை சகோதரர்களே, பெரியோர்களே, காரணம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமிடம் இருந்த அந்த ஈமான், அந்த இறையச்சம், அந்த தியாக மனப்பான்மை, அந்த அர்ப்பணிப்பு தன்மை தான் காரணம். நாம் கடந்த காலத்தில் ஞாபகப்படுத்தினோமே, அன்றைய காலம் அம்ரு இப்னு லுஹையினுடைய காலம். அவர்தான் அந்த சிலை வணக்கத்தை அறிமுகப்படுத்தியவர். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய தந்தை இருக்கிறாரே, அவர் சிலை வடிக்கும் ஒரு சிற்பியாக திகழ்ந்தவர். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய தந்தை. அந்த குடும்பத்தில் பிறந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தான் நன்கு சிந்தித்து ஆராய்ந்து ஏகத்துவ கொள்கையை அவர்கள் கடைபிடித்து முதலிலே தங்களுடைய குடும்பத்தினரிடத்தில், அடுத்து ஊர் மக்களிடத்தில், அடுத்து நாடாளும் மன்னனிடத்தில் அவர்கள் அந்த தாவத் பணியில் ஈடுபட்டிருக்கிறார்கள் என்றால் அவர்கள் இந்த உலகத்தில் எந்த ஒரு இலக்கோடு வாழ்ந்தார்கள். இந்த இலக்கு நமக்கு வேண்டுமா இல்லையா? அருமை சகோதரர்களே, பெரியவர்களே, தன்னை தவிர இந்த உலகத்தை ஆளும் திறன் எவனுக்கும் கிடையாது என்று எண்ணினான் நும்ருது மன்னன். அந்த நும்ருது மன்னனிடத்திலேயே சென்று நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சமர் புரிந்தார்கள். ஏகத்துவத்தை எடுத்து இயம்பினார்கள். அருமை சகோதரர்களே, பெரியோர்களே, அசைக்க முடியாத ஈமான் அவர்களிடத்திலே இருந்தது. உண்மையான தியாகம் இருந்தது. எனவே தான் இன்றைக்கும் அவர்களுடைய புகழ் மங்காமல் இருக்கிறது. மங்கா புகழுக்கு சொந்தக்காரராக நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் திகழ்கிறார்கள். மட்டுமல்ல, ஒரு சிறந்த முன்மாதிரியாக அவர்கள் இருக்கிறார்கள் என்று குர்ஆன் ஷரீஃப் அவர்களை வர்ணிக்கிறது. எம் பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையில் எப்படி ஒரு நல்ல முன்மாதிரி இருக்கிறது என்று அல்லாஹ் வர்ணிக்கின்றானோ அதே போன்று தான் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய வாழ்க்கையும் ஒரு முன்மாதிரியான வாழ்க்கை என்பதற்கு அடையாளமாகத்தான் ஹஜ்ஜாஜிகள் பார்க்கிறார்கள். புனித மக்காவிலே மகாம இப்ராஹிமை பார்க்கிறார்கள், அல் ஹஜருல் அஸ்வதை பார்க்கிறார்கள், புனித காபாவை பார்க்கிறார்கள், மகாம இப்ராஹிமை பார்க்கிறார்கள். எல்லாமே அத்தனை அடையாள சின்னங்களும் யாரை ஞாபகப்படுத்துகிறது என்றால் அந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், அந்த இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம், அந்த ஹாஜரா அலைஹிஸ்ஸலாம், இவர்களைத்தான் அருமை சகோதரர்களை ஞாபகப்படுத்துகிறது. காபத்துல்லாவை நிர்மாணித்தவர்கள், உயர்த்தி கட்டியவர்கள் இப்ராஹிம் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அல்லவா? அந்த காபத்துல்லாவுக்கு பக்கத்திலே ஒரு லாகடம் போன்று ஒரு பகுதி இருக்கிறது. அந்த பகுதிக்கு பேரு ஹிஜ்ர இஸ்மாயில். காரணம், இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இருவரும் சேர்ந்து கட்டிய போதுதான் அந்த பகுதி அப்படியே இருக்கிறது. அதற்கு பேரே ஹிஜ்ர இஸ்மாயில். அருமை சகோதரர்களே, பெரியவர்களே, மகாம இப்ராஹிம் தங்க கூண்டிலே வைத்து, குண்டு துளைக்காத ஒரு கூண்டிலே வைத்து அந்த மகாம இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய பாதம் பதிந்த இடம் பாதுகாக்கப்படுகிறது என்றால் இன்றைக்கும் அது கட்டியம் கூறிக்கொண்டிருக்கிறது. நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய வாழ்க்கை வரலாற்றை நமக்கு ஞாபகப்படுத்தி கொண்டிருக்கிறது. பீர ஜம்சம் மறக்க முடியுமா? அதை நாம் ஞாபகப்படுத்தாமல் இருக்க முடியுமா? அருமை சகோதரர்களே, பெரியோர்களே, பீர ஜம்சம் எப்படி உருவானது? அந்த இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை அடிப்படையாக வைத்துத்தானே. 5000 ஆண்டுகளுக்கு பின்னும் கூட
ஹஜ்ஜாஜிகள் மூத்தமிரீன்கள் காபாவை தவாப் செய்யாமல் இருக்க முடியாது. ஹஜர் அஸ்வதை முத்தமிடுவதை பெரும் பாக்கியமாக கருதுகிறார்கள். மகாம இப்ராஹிமை கண்டு களிப்பதை பெரும் பாக்கியமாக கருதுகிறார்கள். வீர சம்சமிலே அந்த புனித நீரை அருந்துவதை பெரும் பாக்கியமாக கருதுகிறார்கள் என்றால், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் அங்கீகரித்து கொண்டு விட்டான். ஆண்டாண்டு காலம் கியாம நாள் வரை அவருடைய ஞாபகத்தை பதித்து விட்டான் அருமை சகோதரன். அதற்கு என்ன காரணம்? குல் இன்ன ஸலாத்தி வ நுசுக்கி வ மஹ்யாய வ மமாத்தி லில்லாஹி ரப்பில் ஆலமீன், எல்லாம் அல்லாஹ்வுக்கு சொந்தம் என்று சொன்னதன் காரணமாகத்தான். என்னுடைய தொழுகை, என்னுடைய குர்பானி, என்னுடைய வாழ்வு, என்னுடைய மரணம் அத்தனையும் ரப்புல் ஆலமீனுக்கு சொந்தம் என்று அவர்கள் சொல்லியதன் காரணமாகத்தான். நமக்கு இந்த இறை அங்கீகாரம் வேண்டுமா இல்லையா? எத்தனை வணக்க வழிபாடுகளில் நாம் ஈடுபட்டோமானாலும் அருமை சகோதரர்களே, இறுதியாக நாம் அல்லாஹ்விடத்திலே கரம் ஏந்தி கேட்க வேண்டிய ஒரு விஷயம் என்னவென்றால், யா அல்லாஹ், நீ எங்களுடைய அமல்களை, எங்களுடைய இபாதத்துகளை, எங்களுடைய அறச்செயல்களை கபூல் செய்வாயாக. அல்லாஹ்வுடைய கபூலியத்தை நாம் கேட்காமல் இந்த உலகத்திலேயும் நாம் உய்ய முடியாது, மறு உலகத்திலேயும் நாம் உயர முடியாது. அன்பான பெருமக்களே, நாம் கேட்க வேண்டிய முக்கியமான துவா இறை அங்கீகாரம் தான். நாம் எல்லாம் கேள்விப்பட்டிருக்கிறோம், அதிசய குழந்தை ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அதிசயமாகத்தானே பிறந்தார்கள். அவருடைய பெற்றோர் யார்? இம்ரான், ஹன்னா. மரியம் அலைஹிஸ்ஸலாமுடைய பெற்றோர் இம்ரான், ஹன்னா. அந்த இருவர், ஹன்னா அம்மை அவர்கள் நேர்ச்சை செய்கிறார்கள், எனக்கு தன்னுடைய கற்பத்தில் இருக்கக்கூடிய அந்த பிள்ளையை பைத்துல் முகத்தஸிற்கு ஊழியம் செய்வதற்காக வேண்டி நான் நேர்ச்சி செய்திருக்கிறேன் என்று அவர்கள் நியத்து செய்கிறார்கள். பிறந்ததன்னவோ பெண் பிள்ளை. ஆனாலும் அந்த பெண் பிள்ளையை பைத்துல் முகத்தஸிலே ஒப்படைக்கிறார்கள். அல்லாஹ் அங்கீகரிக்கிறான். ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அவருடைய பாதுகாவலராக திகழ்கிறார்கள். மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை வைத்து அங்கே பல்வேறுபட்ட அதிசயங்கள் நடைபெறுகின்றன. அதிசய குழந்தை ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய தாய் அல்லவா அன்னை மரியம் அலைஹிஸ்ஸலாம். அங்கே நிறைய அதிசயங்கள் நடைபெறுகின்ற அந்த வரலாற்றை எல்லாம் நாம் தெரிந்து வைத்திருக்கிறோம். அருமை சகோதரர்களே, பெரியவர்களே, அவர்களுடைய படித்தரத்தை, அந்தஸ்தை அல்லாஹ் உயர்த்துகிறான். காலாகாலமும் சூரால் மரியத்தை ஓதுகின்ற அந்த பாக்கியத்தை அல்லாஹ் இந்த இஸ்லாமிய சமுதாயத்திற்கு தந்திருக்கிறான். இதற்கு என்ன காரணம்? மரியம் அலைஹிஸ்ஸலாமுடைய பெற்றோர் அவருடைய தியாக மனப்பான்மை காரணம். எங்களுக்கு இறை அங்கீகாரம் வேண்டும் என்று அவர்கள் அல்லாஹ்விடத்தில் கேட்ட காரணம். வ இன்னி ஊயிதுஹா பிக்க வ துர்ரியத்தஹா மின ஷைத்தானிர் ரஜீம். மரியம் மட்டுமல்ல, மரியமுடைய பிள்ளைகள் எல்லோரையுமே எடுத்தறியப்பட்ட சைத்தானிலிருந்து நான் பாதுகாப்பு வேண்டுகிறேன் என்று அவர்கள் துவா கேட்டார்கள். நாமும் துவா கேட்க வேண்டும். யா அல்லாஹ், எங்களுடைய பிள்ளைகளையும் எங்களையும் எடுத்தறியப்பட்ட சைத்தானிலிருந்து நீ பாதுகாப்பாயாக கேட்க வேண்டும் என்பதற்கு அவர்கள் நமக்கு பாடம் சொல்லிவிட்டு தந்திருக்கிறார்கள். அல்லாஹ் ஃபதகப்பலஹா ரப்புஹா பி கபூரின் ஹசன் வ அம்பத்தஹா நபாத்தன் ஹசனா என்று சொல்லிவிட்டான். கபூல ஹசன், அழகிய முறையிலே அல்லாஹ் அந்த பெண்மணியை ஏற்றுக்கொண்டு விட்டான். அந்த பெண்மணியை, மரியத்தை வளர்த்தவன் அல்லாஹ் தான். ஃபதகப்பலஹா ரப்புஹா பி கபூரின் ஹசன் வ அம்பத்தஹா நபாத்தன் ஹசன். செடி கொடிகளை வளர்ப்பது போன்று விவசாயிகளுக்கு தெரியும், நமக்கும் தெரியும். அல்லாஹ் அவர்களை துவங்கி விட்டான் என்கின்ற அந்த விஷயத்தை குர்ஆனிலே பதிவு செய்கிறான். அங்கே கபூலியத்து கிடைத்து விட்டது. இந்த உலகத்திலேயே மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் அவருடைய பெற்றோருக்கும் கபூலியத்து கிடைத்ததன் அடையாளமாகத்தான் குர்ஆனிலே எந்த பெண்ணுடைய பெயரும் சொல்லப்படவில்லை, மரியமுடைய பெயரை தவிர. பெண்கள் பற்றி குர்ஆனிலே பேசப்பட்டிருக்கிறது. நாம் பல முறை சொல்லியிருக்கிறோம். அன்னை கதீஜா, அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹுமா, ஃபிரௌனுடைய மனைவி பற்றி பேசப்பட்டிருக்கிறது. அருமை சகோதரர்களே, பெரியவர்களே, இது போன்ற தொடர்ச்சியாக. ஆனால் யாருடைய பேரும் எடுத்துரைக்கப்படவில்லை. பேர் சொல்லப்பட்ட ஒரே பெண்மணி இருக்கிறார் என்று கேட்டால் அவர்கள் மரியம் அலைஹிஸ்ஸலாம். இவர்களுக்கு இந்த அளவுக்கு ஒரு நீங்கா புகழை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஏற்படுத்தியதற்கு என்ன காரணம் என்று நாம் யோசிக்கிறோம்.
என்ன காரணம்? அவர்கள் அல்லாஹ்வுக்காக வேண்டி வாழ்ந்தார்கள், தியாகம் செய்தார்கள், இறை அங்கீகாரத்தை கேட்டார்கள். நாம் கேட்க வேண்டுமா இல்லையா? எந்த ஒரு நல்ல அமலை செய்தோம் என்றாலும் நாம் கேட்க வேண்டியது, யா அல்லாஹ் நீ அங்கீகரிப்பாயாக. இந்த மாதம் கேட்டோமா இல்லையா? அதை தொடர்ந்து நாம் குர்பானி கொடுத்தோமே, நீ அங்கீகரிப்பாயாக. நோன்பு நோற்றமே, அங்கீகரிப்பாயாக. பெருநாள் அன்றைக்கு இன்னும் பல்வேறு நன்மையான பணிகளில் ஈடுபட்டோமே, அங்கீகரிப்பாயாக. கேட்க வேண்டிய கடமை அருமை சகோதரர்களே நமக்கு இருக்கிறது. இது போன்று நிறைய வரலாறுகள். சாது பின் அபீ வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பற்றி நாம் கேள்விப்பட்டிருப்போம். அல் அஷ்ரத்துல் முபஷ்ஷரா, சொர்க்கத்தை கொண்டு சுப செய்தி சொல்லப்பட்ட 10 பேர்களிலே ஒருவர். சாது பின் அபீ வக்காஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய வாழ்க்கை நமக்கு ஒரு பாடம். அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றார்கள், ஈமானை அங்கீகரித்த போது அவருடைய தாயார் சொன்னார்கள், நீ இந்த ஈமானை விட வேண்டும். குர்ஆனிலே அது சம்பந்தப்பட்ட வரலாறு இடம்பெற்றிருக்கிறது. இல்லாவிட்டால் நான் உண்ண மாட்டேன், பருக மாட்டேன், ஒரு மிடல் தண்ணீர் கூட நான் அருந்த மாட்டேன், இப்படியே செத்து போயிடுவேன் என்று சொன்னார்கள். அந்த பெண்மணிக்கு இஸ்லாம் என்றால், ஈமான் என்றால் அப்படி ஒரு நஞ்சாக இருந்திருக்கிறது. அதற்கு பின்பு மனசிலே ஒரு மாற்றம் ஏற்பட்டது, வேறு விஷயம். சாது பின் அபீ வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தம்முடைய தாயை பார்த்து என்ன சொன்னார்கள்? தங்களுக்கு தெரியுமல்லவா, வேறு யாருமாக இருந்தால் தாய்க்கு பணிய வாய்ப்பு இருக்கிறது, தாய்க்கு கட்டுப்பட்டு விட வாய்ப்பு இருக்கிறது, தலை தாழ்த்தி விட வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் என்ன சொன்னார்கள்? உங்கள் உடம்பிலே 1000 உயிர்கள் இருந்தாலும், ஒவ்வொரு உயிராக பிரிந்தாலும் வெளியேறினாலும் நான் என்னுடைய ஈமானை விடமாட்டேன், நான் என்னுடைய ஏகத்துவ கொள்கையை நான் விடமாட்டேன். எப்படி ஏகத்துவத்தை விட முடியும்? பெற்றோருக்கு கட்டுப்பட வேண்டியதுதான், பணிய வேண்டியதுதான், ஆதரிக்க வேண்டியதுதான், கண்ணியப்படுத்த வேண்டியதுதான், துவா செய்ய வேண்டியதுதான், அவர்களுக்கு ஹிதுமத் செய்ய வேண்டியதுதான், அவருடைய துவாக்களை பெற வேண்டியதுதான். ஆனால் அவர்கள் ஒரு பாவச் செயலில் ஈடுபடும்படி நம்மை தூண்டினார், ஒரு ஷிர்கான செயலில் ஈடுபடும்படி தூண்டினால் அதை நாம் ஏற்றுக்கொள்ள முடியுமா? லா தாஅத்தலி மஹ்லூக்கின் ஃபீ மாசியத்தில், ஹாலிக்கு மாறு செய்கின்ற விஷயத்தில் மஹ்லூக்கு நாம் ஒருபோதும் கட்டுப்படவே கூடாது. ஹாலிக்கு அல்லாஹ், மஹ்லூக்கு நாம். எந்த ஒரு மஹ்லூக்கும், எந்த ஒரு மனித படைப்பும் நீ இன்ன தப்பு செய் என்று சொன்னால் நாம் ஒருபோதும் ஏற்க முடியாது. அது அல்லாஹுக்கு மாறான விஷயம் என்று சொல்லுகிற போது பணிந்து விட்டார்கள் அந்த தாய். பின்னால் பணிந்து விட்ட அந்த தகவல் குர்ஆன் ஷரீஃபில் இடம்பெற்றிருக்கிறது. அருமை சகோதரர்களே, சாது பின் அபீ வக்காஸ் ரலியல்லாஹு அந்த ஈமானுடைய வலிமையை பார்த்தீர்களா? அதன் காரணமாக அவர்கள் அல்லாஹ்விடத்தில் அங்கீகாரம் பெறுகிறார்கள். எந்த அளவுக்கு அங்கீகாரம் பெறுகிறார்கள்? பிற்காலத்தில் அல்லாஹ்வுடைய தரஜாக்களை உயர்த்துகின்றான். பல்வேறுபட்ட இஸ்லாமிய மாகாணங்களுக்கு அவர்கள் அதிபராக, ஆளுநராக திகழ்கிறார்கள். மட்டுமல்ல, புனித காதிசியா போர் என்கின்ற ஒரு பெரும் போர் நடைபெற்ற போது அதனுடைய படை தளபதியாக இருந்து அந்த போரிலே சமர் புரிந்து வெற்றி வாகை சூடினார்கள். அருமை சகோதரர்களே, வெற்றி வாகை சூடி அல் அஷ்ரத்துல் முபஷ்ஷரா, சொர்க்கத்தை கொண்டு இந்த உலகத்திலேயே சுப செய்தி சொல்லப்பட்ட 10 ஒருவராக திகழ்ந்ததை பார்க்கிறோம். இந்த அங்கீகாரம், இந்த நன்மாராயம் எப்படி கிடைத்தது? அவருடைய இதயத்தில் இருந்த ஈமான், அவருடைய இதயத்தில் இருந்த அந்த அர்ப்பணிப்பு மனப்பான்மை. நமக்கு அர்ப்பணிப்பு மனப்பான்மை வேணும். ஒரு பக்கம் நாம் வேலை தொழுகலாம், இறை கடமைகளை நாம் செய்யலாம், மறுபக்கம் சில அர்ப்பணிப்பு குணங்கள் வேண்டும், சில தியாக மனப்பான்மை. இந்த சமுதாயத்திற்காக வேண்டி ஏதாவது ஒரு தொண்டு ஊழியம் செய்ய வேண்டும். அவற்றையெல்லாம் செய்துவிட்டு நாம் அல்லாஹ்விடத்தில் கரம் ஏந்த வேண்டும். யா அல்லாஹ், நீ இதை ஏற்பாயாக நாம் கரம் ஏந்த வேண்டும். அருமை சகோதரர்களே, பெரியோர்களே, எனவே கபூலியத்து ரொம்ப முக்கியம். நாம் தங்களுடைய இதயத்தில் ஆழமாக பதிக்க விரும்புவது அதுதான். இந்த மாதத்திலே நாம் எடுத்து சொல்ல வேண்டிய ஒரு விஷயம் இதுதான். புனித மக்கா ஆதாரம் ஹஜ்ஜாஜிகள் இருக்கிறார்களே, அவர்களுடைய ஹஜ்ஜிலே யாரை கடந்து செல்ல முடியாது? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம், ஹாஜரா அலைஹிஸ்ஸலாம், இவர்களை நாம் கடந்து செல்ல முடியாது. இவர்களுடைய வாழ்க்கையை வைத்துத்தான் ஹஜ்ஜே பிணைக்கப்பட்டிருக்கிறது. வரும் காலத்திலே நம்முடைய மக்கள், லட்சோப லட்ச மக்கள் ஹஜ் செய்கின்ற பாக்கியத்தை அல்லாஹ் தந்தருள வேண்டும். நாம் துவா செய்ய வேண்டும். அருமை சகோதரர்களே, கடந்த காலத்தில் ஒரு சில 1000 பேர் தான் ஹஜ் செய்கின்ற வாய்ப்பை பெற்றிருந்தார்கள்.
வருங்காலமாவது வளம் மிக்கதாக எப்போதும் போல லட்சோப லட்ச மக்கள் புனித மக்கா சென்று ஹஜ் செய்து புனித மதீனா பிரவேசித்து ஜியாரத்து செய்கின்ற அந்த பாக்கியத்தை பெற வேண்டும். வெகு சீக்கிரம் ஹஜ் கமிட்டியிலிருந்து நமக்கு தகவல் அறிவிப்பு வருகிற போது அந்த அறிவிப்பை நாம் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். ஹஜ் கமிட்டி மூலமாக ஹஜ் அப்ளிகேஷன் பண்ண வேண்டியவர்கள் பண்ண வேண்டும். அருமை சகோதரர்களே, அப்படி நாம் அங்கே செல்லுகிற போது இவர்கள் தான் அங்கே முன்மாதிரிகளாக திகழ்கிறார்கள். சுருக்கமாக இறுதியாக நான் சொல்ல வருவது, தியாக மனப்பான்மை என்று நாம் பேசுகிறோமே, இஹ்லாஸ் மன தூய்மை என்று நாம் பேசுகின்றோமே, அர்ப்பணிப்பு மனப்பான்மை என்று பேசுகின்றோமே, இதற்கு விரோதமான ஒரு விஷயம் இருக்கிறது. இதற்கு மாற்றமான ஒரு அதிலே நாம் ஈடுபடவே கூடாது. அதுதான் முகஸ்துதி என்பது. எந்த ஒரு நல்ல காரியத்தையும் முகஸ்துதிக்காக செய்யவே கூடாது. அது ஐவேளை தொழுகையாக இருக்கட்டும், நோன்பாக இருக்கட்டும், ஜகாத்தாக இருக்கட்டும், ஹஜ் செய்வதாக இருக்கட்டும், நம்முடைய உற்றார் உறவினரை ஒட்டி வாழ்வதாக இருக்கட்டும், ஏழை எளியோருக்கு உதவுவதாக இருக்கட்டும், குர்பானி கொடுப்பதாக இருக்கட்டும், அக்கீகா கொடுப்பதாக இருக்கட்டும், பல்வேறுபட்ட தான தர்மங்கள் செய்வதாக இருக்கட்டும், சமுதாயத்திற்கு எத்தனையோ அறப்பணிகளில் நலப்பணிகளில் ஈடுபடுகின்றோம் அல்லவா, அந்த பணிகளாக இருக்கட்டும், அதிலே முராகாத் இருக்கக்கூடாது, ரியா இருக்கக்கூடாது, முகஸ்துதி இருக்கக்கூடாது. எல்லாம் ஃபனாவாக ஆகிவிடும். முகஸ்துதி மட்டும் வந்தால் நாம் தொழுத ஐவேளை தொழுகை வேஸ்ட், நோன்பு வேஸ்ட், ஜகாத் வேஸ்ட், ஹஜ் வேஸ்ட், நாம் செய்கின்ற சதக்கா அத்தனையும் வேஸ்ட் மட்டுமல்ல, அது சிறுக்கு. அது சிறுக்கு. அன்பான பெருமக்களே, நான் தொழுக வருகிறேன் என்றால் என்னை 4 பேர் பாராட்ட வேண்டும் என்று நான் நினைத்தால் அது சிறுக்கு. சிறுக்கு சாதாரணமான பாவமா? இன்ன சிறுக்கு அல்ல துல்முன் அதீம் என்கிறார்கள் என்று அல்லாஹ் கூறுகிறான். அது மாபெரும் பாவம். முகஸ்துதி மட்டும் வந்துவிடவே கூடாது. நாம் எந்த இஹ்லாஸை பற்றி, எந்த தியாக மனப்பான்மையை பற்றி நாம் பேசிக்கொண்டிருக்கிறோமோ அதற்கு நேர் விரோதமான ஒரு விஷயம்தான் ரியா என்கின்ற அந்த முகஸ்துதி. அதிலிருந்து நாம் அல்லாஹ்விடத்திலே பாதுகாப்பு பெற வேண்டும். பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செய்தார். அது அமுத மொழி, அன்னலாருடைய அமுத மொழியை கேளுங்கள். மன் சல்லா யுராஇ ஃபகத் அஷ்ரக, முகஸ்துதிக்காக தொழுதால் அவர் ஷிர்க் வைத்து விட்டார். மன் சாம யுராஇ ஃபகத் அஷ்ரக, முகஸ்துதிக்காக நோன்பு நோட்டால் அவர் ஷிர்க் வைத்து விட்டார். மன் தஸத்தக யுராஇ ஃபகத் அஷ்ரக, முகஸ்துதிக்காக வேண்டி ஒருவர் சதக்கா கொடுத்து விட்டால் அவர் ஷிர்க் செய்து விட்டார். சதக்கா ஆயிரமாக, லட்சமாக, கோடியாக எவ்வளவு சதக்கா கொடுத்தோமானாலும் அந்த சதக்கா ஏற்கப்படாது மட்டுமல்ல, அது ஷிர்க்கினுடைய பாவத்திலே கொண்டு போய்விடும். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். ரவாஹு அஹ்மதிலே இந்த ஹதீஸ் பதிவாயிருக்கிறது. இந்த 3 விஷயங்கள் மட்டும்தான் ஹஜ்ரத் ஷிர்க். மற்ற எல்லாத்திலையுமே ரியா பார்க்கலாமா? உதாரணத்திற்கு சொன்னார்கள். அன்பான பெருமக்களே, தொழுகை, நோன்பு, சதக்கா என்பது உதாரணத்துக்காக சொன்னார்கள். வேறு எந்த ஒரு நற்பணிகளில் ஈடுபட்டோமானாலும் அல்லாஹ் நம்மை பாதுகாக்க வேண்டும். இறை தூதர்கள், இறைநேச செல்வர்கள் எந்த ஒரு இஹ்லாஸை, எந்த ஒரு தியாக மனப்பான்மையோடு, எந்த ஒரு அர்ப்பணிப்பு மனப்பான்மையோடு, எல்லாம் அல்லாஹ் கொடுத்தவை, எல்லாம் அல்லாஹுக்கே சொந்தம் என்கின்ற அந்த உள்ளுணர்வோடு செயல்பட்டார்களே, அந்த உணர்வோடு நாம் செய்ய வேண்டும். ஒரு காலத்திலேயும் நம்முடைய செயல்பாடுகளிலே, நம்முடைய மார்க்க பணிகளிலே, நம்முடைய சமுதாய பணிகளிலே, நம்முடைய இறை கடமைகளிலே கொஞ்சமேனும் ரியா